சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சக்தியும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் வேலுவும் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அங்கே ஏதோ சாக்லேட் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது வேலு அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த குழந்தை வாங்கிருச்சு. உடனே அந்த குழந்தையோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இந்த ஆள் கையில் போய் சாக்லேட் வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறா, இந்த ஆள் யார் தெரியுமா, அவன் ஒரு கொலைகாரன், சொந்த அண்ணனே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தவன், ஜெயிலுக்குள்ளே போய் இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கான், எப்படி தான் இவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு இப்படி வெளியே சுற்றுறானுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேலுவை தப்பாக பேசிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதை பார்த்த சக்தி பார்த்தீங்கன்னா, என்ன வேலு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், இப்படி தான் எனக்கும் இருந்துச்சு, நீ ஜெயிலுக்கு போயிட்டதுக்கப்புறம் என்னையும் இப்படி தான் அசிங்கமாக கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் சமாளித்து தான் நான் வந்திருக்கேன், நீ நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் வேலுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வேலு ஒரு தப்புமே செய்யாமல் இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவித்து ஜெயிலில் போய் வேற இருந்து தன்னோட குழந்தைங்க தன்னோட ஒய்ஃப் எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்காரு. வேலுவை வந்து எப்போ தான் சக்தி புரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.